வெல்கம் டு ஒன் நமச்சிவாய் ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது 2 ஏக்கர் 16 சென்ட் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு லேண்டு எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க. பாருங்கள், அந்த சாரிய தென்னை மரம் இல்லைங்களா, இந்த மாதிரி பார்த்தா நல்லா காப்பில் உள்ள சாரி தென்னை மரம் ஒரு 25 தென்னை மரம் இருக்குங்க. பார்த்துக்கிட்ட தென்னை மரம் எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க. வடக்க பார்த்த மாதிரி இந்த லேண்டு வந்து கிழக்கு சைடு வந்து மெயின் ரோடு, பஸ் போகிற மெயின் ரோடு. வடக்கு சைடில் வந்து பொதுப்பாதை பஞ்சாயத்து பொதுப்பாதையில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. அருமையான லேண்டு, பண்ணை வீடோடையே அமைஞ்சிருக்கு. பசுமாடு செட்டு, பண்ணை வீடு, அவ்வளோ நீட்டான இடம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ பார்த்துட்டு எல்லாமே வீடுங்களாம் பாருங்கள். குடியிருப்பு பாருங்கள், அட்டை வீடு. அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு சாலை மாதிரி போட்டிருக்காங்க, அதுலேயும் தங்கிக்கலாம். கோழி பண்ணை நாட்டுக்கோழி வைக்கிற மாதிரி செட்டுங்க வச்சுருக்காங்க. தனி கிணறு இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. தனி கிணறு ஃப்ரீ யூசர்ஸ் வசதியுடன் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இடம் பாருங்கள், சூப்பரான லேண்டு இது உங்களுக்கு. இவங்க மாடு வச்சுருக்காங்க. மாட்டுக்கெல்லாம் பாருங்கள் தண்ணி கட்டுற மாதிரி இந்த தாலி வச்சுருக்காங்க. இந்த மாடுங்க எல்லாமே இந்த தோட்டத்துக்காரவங்களோட மாடுங்க, பசு மாடுங்க. செட்டு கோழி செட்டு சொன்னாலும் பிறகு இந்த நாட்டுக்கோழி வச்சுருக்காங்க. இடம் நல்லா இருக்குங்க. நல்லா காப்பு உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 25 தென்னை மரமும் ஒரு 2 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 20 மரமும் இருக்குங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 45 தென்னை மரங்கள் இருக்குங்க அந்த லேண்ட்லேயே. இடம் அமைஞ்சிருக்கும். மெயின் ரோடு பஸ் போக்கு மெயின் ரோட்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரோடு பேஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 120 அடிக்கு மேலே ரோடு பேஸ் வருங்க. அருமையான லேண்டு உங்களுக்கு. இந்த மாதிரி லேண்ட்லாம் வாங்கி வச்சுட்டுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்லாம் பார்த்தா நல்லா ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஏரியாங்க. அதை ஒரு இன்கம் வரக்கூடிய பணங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்லாம் பார்த்தா இதெல்லாம் ஃப்ளாட்டே போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு மெயின் ரோடு, பஸ் போகிற மெயின் ரோடு, அழகாக நம்ம ஃப்ளாட்டு போட்டு திருப்பலாம். அப்புறம் தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க இது. தண்ணி இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது இப்போ வந்து வெய்ய காலம் இல்லைங்களா, அதனால் வந்து நார்மலாக தண்ணி இருக்குங்க. மழை காலத்தில் தண்ணி நல்லா மேலேயே சிறப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் போர் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தோட்டம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க ஒரு போர் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. போர் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா 5 ஹெச்பி 7 ஹெச்பி சர்வீஸோடையே இருக்குங்க உங்களுக்கு. இடம் அருமையான லேண்டு. இப்போ இந்த பைக்கெல்லாம் பதில் அதாங்க மெயின் ரோடு, பஸ் போகிறவங்க மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க இடம். ஏன்னா ரோடு பாயிண்ட் வந்து காட்டில், இதில் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன் ரோடு பாயிண்டில் காட்டில் நிறையா மினிட்டுக்கு வந்து இது மெயின் ரோடு பஸ் போகிற ரோட்லேயே இருக்கிறதுனால வந்துங்க நாங்கள் தான் கஸ்டமர்னு சொல்லிவிட்டு இடத்த கேட்டுட்டு எங்களுக்கு தெரியாத போய் இடத்த முடிச்சிடறாங்க. அதனால் என்னோடய கஸ்டமர் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இடம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சதுன்னா நேரில் வந்துருங்க. ஏன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குது. கண்டிப்பாக அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகிலே அமைஞ்சிருக்கு. ஆத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 8 to 10 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க. நீட்டாக வந்தோமா காரில் அழகாக போய் தோட்டத்தில் போய்ட்டு தோட்டம் சைட்டு சீட்டு பார்த்து பிடிச்சிருக்குன்னா உட்காந்து நம்ம ரேட்டு பயன் பண்ணிக்கலாம். ஒரு ஏக்கரை வந்து ரேட்டை அப்படி பார்த்தீங்களா, ஒரு ஏக்கரை வந்து 70 லட்ச ரூபா. இந்த தோட்டத்துக்கு வந்து 70 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. அது கீழே ரேட்டு குறைய மாதிரி தெரியல. வாங்க நம்ம இடத்த போய் பார்ப்போம். இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உட்காந்து நேரில் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு கொஞ்சம் குறைச்சி கேட்டு பார்ப்போம். நல்ல லேண்டு இதெல்லாம். ஏன்னா மெயின் ரோடு, பஸ் போகிற மெயின் ரோடு, இடம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லேண்டு. முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ண வேணாம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.